ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலிசத்தம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சரவணன். நேற்று ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதுசாக பார்க்க வந்தவங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஒரு ஒன்லைன் என்னென்னா, இது ஒரு ஃபார்ம் டூர் வீடியோ. நாங்கள் ஆல்ரெடி காடை, கோழி, இப்போ புதுசாக மீன்லாம் ஸ்டார்ட் இருக்கிறோம். அதனால் எங்கெங்கே எந்தெந்த செட்டப் இருக்குது ஒரு ஃபார்ம் டூர் தான். நம்ம ஃபார்மோடைய நேம் வந்து எக்கோஹென்ஸ் போல்ட்ரி ஃபார்ம். நம்ம ஃபார்மோடைய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஏக்கர், அதாவது 24 சென்ட் சம்திங் வரும். 1/4 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி. நம்ம ஒவ்வொரு ஷெட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்காக ஒதுக்கிட்டோம். கடைசி இருக்கிற ஷெட்டு கோழிக்கு, அதுக்குள்ளது காடைக்கு. ஃப்ரண்ட்டில் இப்போதைக்கு மீன் போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கறிக்கு நாட்டுக்கோழி வளர்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம வந்து புறா கூடு வச்சுருக்கிறோம். புறா என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தவடால், ரோமர் இந்த மாதிரி தான். நான் புறா வந்து இதுக்குன்னு தனியாக நான் தீவனம்லாம் செலவு பண்ணுறதில்ல. நம்ம ஷெட்டில் மிஞ்சுது இல்லையா, அந்த தூக்கச்சில் மிஞ்சுற இறை அதுதான் போடுறேன். புறா எதுக்காக வளர்க்குறோம், மெயினாக அந்த கறிக்கடைகளுக்கு. முதல்ல ஃபார்ம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக கறிக்கடைகளுக்கு புறா குஞ்சு வாங்குவாங்க. பரோட்டா கடை அந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து புறா கறி குஞ்சு வாங்குவாங்க. ஸோ அதுக்காகவும் வளர்க்கலாம். இதுக்கு பெருசாக கேர் தேவையில்லை. இந்த புறா கூடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ 10 ரூபா பட்ஜெட்டில் போட்டோம். இந்த புறா கூட்டுக்கு மேலே அந்த மாதிரி தகர ஷீட் அடிச்சிருக்கோம். கீழே வந்து மரப்பலகை தான் இருக்கும். ஆனால் மேலே வந்து தகர ஷீட்டு, மரப்பலகை வழியாக தண்ணி ஒழிகிறக்கூடாதுன்றனால தகர ஷீட்டு. தகரம் வெட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹோஸை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். அந்த புறா கூண்டுக்கும் வாசல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் குட்டி வாசல் ஒன்று, நம்ம உள்ளே போகிறதுக்கு பெரிய வாசல் ஒன்று, அப்புறம் சைடில் ஒரு வாசல். இப்போதைக்கு ஒருத்த மட்டும் தான் உள்ளே இருக்கிறான், மிச்செல்லாம் மேய போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் புறா வச்சா கொஞ்சம் நல்லாங்க இருக்கும். ஃபார்மில் அப்படியே சுற்றி இறங்குச்சில் நம்ம கையை தட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக புறாலாம் சுற்றி இறங்குச்சில் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். பொரியரில் கொடுத்து பழகிட்டோம்னா, பொரியரில் கையில் வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக கையில் வரும். அது இல்லாமல் கேக்குக்கு ரொம்ப அடிமை. இந்த கேக்கு தூள் இருக்குல்ல, பேக்கரியில் அந்த கேக்கு தூள் மட்டும் வாங்கி புறா கொடுத்து பாருங்கள். இதனால எதுவும் பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. புறா வளர்க்குறவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் கேக் தூளுக்கும் நல்லா வந்து கையில் இறங்கி சாப்பிடும். இது ஃபர்ஸ்ட் ரூம். இதான் வந்து கறி வெட்டுற ரூம். கறிப்பலகை எல்லாமே இருக்குது. அது போக கோழிக்கு தோல் உரிக்கிறது, நம்ம முடி எடுக்கிற மிஷினு. இப்போ இங்கே வந்து நம்ம வெட்டக்கூடிய கோழிகள், காடைகள் எல்லாத்தையும் போடுறது. இந்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடை வெட்டி நான் அதெல்லாம் வைப்பேன். தண்ணிலாம் ஈஸியாக வழிஞ்சிரும். காடை கவரில் கட்டச்சில் தண்ணி கவரில் கட்டாது. இந்த சிம்பிள் செட்டப் தான் வச்சுருக்கிறோம். புதுசாக இடம் மாற்றினதுனால நிறைய ஜாமான் வைக்க இடம் இல்லை. அதனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்காக போட்டிருக்கிறேன். வளர்ப்பு மீன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பழைய பண்ணையில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பண்ணையில் சரி செஞ்சு பார்க்கலான்னு கெட்டச்சிலே அதை பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் ஒதுக்கி வச்சோம். என்ன பாட்டிலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃபைட்டர் ஃபிஷ் தான் நம்ம வந்து சின்ன சைஸாக வாங்கி போட்டு பாட்டிலில் போட்டு ஓரளவுக்கு சைஸ் பண்ணி பெருசாக்கி கொடுக்குறோம். இது ஒன்று போல் போட்டிங்கன்னா ஒன்று அடித்து சாப்பிட்றோம். அதுபோல் கப்பீஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். கோழி வீடியோ போடுறதுக்கு மீன் வீடியோ போடுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா பண்ணைகளில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, மீன் வளர்க்குறவங்களும் பார்க்கட்டும் அப்படின்றதுனால. குட்டி பிறந்தோடனே கப்பீஸை ஃபுல்லாக அந்த ட்ரேயில் மாற்றிட்டு கொஞ்சம் வளர்ந்த குட்டியை இந்த டப்பில் மாற்றுவோம். டப்பில் இருந்து அப்படியே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றி விட்ருவோம். கீழே இருக்கிற தொட்டி மாதிரி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். நம்ம சைடில் மார்க்கெட்டில் 150 ரூபா போடுறாங்க. ஒரு 50 ரூபா எம்சியில் ஒட்டுறதுக்காகும். ஒரு பாக்ஸோட விலையே கிட்டத்தட்ட 200 முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காடை ஷெட்டு. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், காடையில் பயங்கர பிரச்சனை, பூனை அது இதுன்னு நம்மளை போட்டு படுத்திட்டு. ஏன்னா வந்து ஓலையில் ஷெட்டு போட்டிருந்தோம், அதுக்கு மேலே தார்பாய் போட்டிருந்தோம். இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா, சுற்றி கல் எழுப்பிட்டோம், வலை அடிச்சிருக்கோம். இருந்தாலும் 2 பக்கம் செவர் கட்டுறதுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் அங்கே மட்டும் தார்பாய் போட்டிருக்கோம். தார்பாய்க்குள்ளே வலை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 4 பார்ட்டிஷனாக போட்டோம். இங்கே நான் வந்து ட்ரிங்கிங்கெல்லாம் வந்து பாட்டில் எதுவுமே வைக்கல, நான் ட்ரிங்கர் எதுவுமே வைக்கல, நிப்பிள்லே போட்டேன். நான் டேவோல்ல இருந்தே நிப்பிளில் பழகிறதுனால காடையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக குடிச்சிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெட்லேயும் ஒவ்வொரு ஏஜில் காடைகள் நாங்கள் பிரித்து போட்டிருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வலை நான் தப்பான வலையை வாங்கி போட்டேன். ஷெட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ போடச்சில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் இவ்வளோ தெரிஞ்சு பண்ணியும் நிறைய மிஸ்டேக் விட்டுட்டேன். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வலையில் இந்த மாதிரி சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கா காடை, காக்கா வந்து லைட்டாக மண்டையை கொத்தி விட்டு போயிடுது. கிட்டத்தட்ட 550லேருந்து 600 காடை போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஷெட்டு. நான் வந்து ஒரு 500 காடை தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ரூடிங்க்கு நான் இந்த ஷெட்லேயே நான் வந்து போடலை. ஏன்னா எனக்கு இந்த ஷெட்டு ஸ்பேஸ் காணல. இன்னொரு ரூம் போட்டிருந்தா ப்ரூடிங் போட்டிருக்கலாம். உள்ளே வண்டி கிண்டி வந்துச்சுன்னா திரும்புறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு. அதனால தான் சரி ஒரு இடத்த ப்ரூடிங்க்குன்னு தனியாக இன்னொரு இடம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி
போட்டாச்சு. அப்புறம் பயங்கரமா காத்தடிக்குது. அதனால தார்ப்பாயெல்லாம் அந்த மாரி சுருட்டி வச்சிருக்கிறோம். மழையும் திடீர்னு பெஞ்சிருது. தார்ப்பாய கழட்டியும் வைக்க முடியல. இந்த ஷெட்ல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனங்கட்டையில தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது செகண்ட் ஹேண்டா எனக்கு பனங்கட்டை கிடைக்குது. அத வச்சு நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முடைய கடைசி ஷெட்டுக்கு வந்துட்டோம். இது என்னன்னா கோழிக்கான ஷெட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷெட்டுக்கு இன்னொரு ஷெட்டுக்கு முன்னாடில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 அடி கிட்ட கேப் விட்டுருக்கிறேன். நீ 30 அடி, 40 அடி கூட விடலாம். எனக்கு கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறதுனால 25 அடி கேப் விட்டுருக்கிறேன். சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வச்சிருக்கிறேன். இன்னும் வளர்ந்துட்டுனா சம்மர்ல ஜம்முன்னு ஆயிடும். ஷெட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா பார்த்தீங்களா, தார்ப்பாயிலே ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம். என்ன அப்டின்னா, இதான் ப்ரூடிங் ரூம். இந்த இந்த ஷெட்டோடைய நீளம் பார்த்தீங்கன்னா, 50 அடி நீளம், 22 அடி அகலம். இதான் உங்களுக்கு ப்ரூடிங் ரூம். காடைக்கு ப்ரூடிங் ரூம்னு தனியா போடல. அதனால இந்த ஷெட்ல உள்ள மிச்ச இடத்துல அந்த மாரி காடைக்குன்னு ப்ரூடிங் போட்டு காடைக்குமே நான் நிப்பில் தான் போட்டிருக்கிறேன். நிப்பில்லயே குடிச்சு பழகிடுது. அது மாரி வின்டர்ல யூஸ் பண்றதுக்கு கேஸ் ப்ரூடரும் வச்சிருக்கிறேன். இப்போ சம்மர்ல யூஸ் பண்றதுக்கு இந்த மாரி லைட்டு, பல்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாரி நான் காடைக்கு டே ஒன்ல இருந்தே நான் நிப்பில் தான் போடுறேன். சிலவங்க இந்த கோழிக்காலாம் வச்சு போடுறாங்க. எனக்கு நிப்பில் செட் ஆயிட்டு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால டே ஒன்ல இருந்தே நான் நிப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவே ட அப்பவுமே அது குடிச்சு பழகிடுது. ஒண்ணும் பெருசா அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் தெரியல. ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. இது போக இது கோழிக்கான ஏரியா. இந்த கோழிக்கான ஏரியா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட் வச்சிருக்கிறோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, நான் பார்ட்டிஷனா போட்டிருக்கேன் பாருங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஏஜ்ல உள்ள பேர்ட்ஸ். ரைட் சைடுல உள்ளது வந்து ஏஜ் கம்மி. லெஃப்ட் சைடுல லெஃப்ட் சைடுல உள்ளது ஏஜ் கூட. இது வந்து கேஜ் சிஸ்டத்துல போட்டிருக்கிறோம். கேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிப்பில் வந்துரும். அதிலேயே தண்ணி கொத்தி குடிச்சுக்கிடும். அது போக ஃபீடு வெளிய ஃபீடருக்கு பைப்பு குடுத்துருப்பாங்க. அதில ஃபீடு தொட்டுனோம்னா, அது எர எடுத்துக்கிடும். முட்டை வந்துச்சுன்னா அந்த மாரி வழிஞ்சு ஓடி வந்துரும். நம்ம முட்டைய வந்து டெய்லி ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக நான் சம்மர் டைம்ல கொஞ்சம் பிரச்சனைலாம் வர வர தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, ஃபேன் வாங்கி மாட்டிட்டோம். இந்த ஃபேன் வந்து நல்ல டெம்பரேச்சர குறைச்சு குடுத்தது. அது போக ஃபாகரும் மாட்டிட்டோம். இது நீங்க ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாகர் கிட்டத்தட்ட எனக்கு ரூ. 6 கிட்ட வந்துச்சு. நான் Amazonல தான் வாங்குனேன். ஏன்னா நெறைய Facebookல நெறைய செல்லர் பார்த்தேன். எனக்கு பெருசா ஐடியா இல்ல. சரி Amazonல வாங்கிருவோம்னு சொல்லிட்டு ரூ. 6 கிட்ட வாங்குனேன். அது போக இன்வெர்ட்டர் மஸ்ட்டு. இன்வெர்ட்டரும் வச்சிருக்கிறேன். இதான் அந்த ஃபாகரோடைய கிட்டு. இதுதான் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து மிஸ்ட் போட்டுவிடும். நான் இப்போ ஈவினிங்கா இருக்கு. நான் உங்களுக்கு மார்னிங் டைம்ல இந்த ஷெட்ட பத்தின தனியா ஒரு வீடியோ போடச்சுல ஃபாகர் எல்லாத்தையும் ஓட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு வேலைய மிச்சப்படுத்துற மாரி எனக்கு நான் வேலைய எப்படி மிச்சப்படுத்தலான்ட்டு நெறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னொன்னு நான் இந்த ஷெட்டுக்கு அட்டாச்லயே மேல ஒரு விஷயம் பண்ட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல வந்து ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ட்டேன். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டுக்கு மேல இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் அது பேரு. நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் கடையில கேட்டாலே கிடைக்கும். ஒரு பிவிசி பைப் போட்டு இந்த ஸ்ப்ரிங்க்லர் மாட்டிட்டேன். இது என்ன பண்ணும் அப்டின்னா, தண்ணி நல்ல ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷீட்ட ஃபுல்லா நனச்சிரும். நீங்க கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஷீட்லேருந்து சைட்ல தண்ணி விழ ஆரம்பிச்சுரும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கர் போடுறதுனால என்ன ப்ளஸ்ன்னா, அ வெயில் நல்லா ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா, இத 2 நிமிஷம் ஓட்டி விட்டீங்கன்னா போதும், பயங்கரமா உங்களுக்கு ஹீட் தணிஞ்சிரும். இன்னொன்னுன்னா, கண்டிப்பா மோட்டரு போடச்சுல மோட்டர்லேருந்து வர அவுட் பைப்ல ஒரு சின்ன ஃபில்டர் ஒண்ணு மாட்டி விட்டுருங்க. ரூ. 450 ரூ. 500 தான் வந்துச்சு. ஆனா அந்த ஃபில்டர் பயங்கர எஃபெக்டிவ்ங்க. அப்பப்போ எடுத்து கிளீன் பண்ணீங்கன்னா, அவ்வளோ மண்ணு, தூசி எது இருந்தாலும் வந்துரும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டோனே பாருங்க, ஷீட்டு ஃபுல்லா நனஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. வெயில் மே மாசம்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் சப்ளை நான் வந்து இதுவும் ஸ்கிராப்ல தான் இந்த இதெல்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டெல்லாம் இருக்கிற இரும்பு வச்சு அடிச்சோம். ஒரே ஒரு பெரிய டேங்க் போட்டு எல்லா இதுக்கும் சப்ளை பண்றது நல்லது தான். நான் எனக்கு கிடைச்சதுனால சின்ன சின்ன டேங்க் போட்டு ஒவ்வொரு செட்டுக்கு தனித்தனியா வாட்டர் சப்ளை குடுத்துட்டேன். 2 செட்டுக்கு நடுவுல நான் இந்தியன் ஆல்மண்ட் அப்படின்ற இது நம்ம வா பக்கா கொட்டை அப்படிம்போம். முந்திரி இது நம்ம பாதாம் கொட்டை அப்படிம்பாங்க. அந்த பழம் கிடைச்சா இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மாரி சிகப்பு கலர்ல இருக்கும். உள்ள உடைச்சு பார்த்தோம்னா பருப்பு வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த மாரி மரம் தான் வச்சிருக்கிறேன். இது வந்து சீக்கிரமா வளரும். நல்ல இனலும் குடுக்கும். அது மாரி இன்னொன்னு முக்கியமான விஷயங்க டைமர். இந்த மாரி 3 டைமர் போட்டிருக்கேன். 1 ஃபேனுக்கு, 1 லைட்டுக்கு, அது போக இன்னொன்னு வந்து உள்ள ப்ரூடிங்க்குள்ள லைட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டைமர் போட்டிருக்கிறேன். இந்த டைமர் நீங்க போட்டீங்கன்னா, நீங்க 6 மணிக்கு வந்து பண்ணையில லைட்டு போடணும், இந்த தொந்தரவுலாம் இருக்காது. இதுவும் ரேட்டு கம்மி தான். அதுக்கப்புறம் ஃபார்ம்ல இவ்ளோ வேஸ்ட் இருக்கு.
ஆனால் எனக்கு ஸ்மெல்லு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துப்பேன். என்ன பண்ணலாம் இவ்வளோ வேஸ்ட் இருக்குது அப்படின்னாலுமே ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதான் இந்த ப்ராடக்ட் இஎம் சொல்யூஷன். இது எப்படி பண்ணுங்கிறதும் நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த ப்ராடக்ட் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோழிக்கு குடிக்கிற தண்ணியில் கலந்து வைக்கலாம். அது போக இந்த மாதிரி எச்சத்துக்கு மேலே அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்மெல்லு பெருசாக வராது. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் உண்மையிலே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆட்டுக்கு கூட குடிக்க கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து வைக்கலாம். இது வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா தான். சரி, கடைசி போர்ஷன் இப்போ வந்து மீனுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து மீன் வந்து என்னன்னா, யானை வாங்கியாச்சு தொரட்டி வாங்கலன்றாங்கல்ல, அந்த கதையா தான். பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸா வாங்கி வர நேரம், போற நேரம்லாம் 2, 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸா பெரக்கி ஒரு 50 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சேர்த்துட்டேன். ஆனா இப்போதைக்கு 3/4வாசிக்கு மேல மீன் இல்ல. கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரை தொந்தரவு தாங்க முடியல. கொக்கு, நாரெல்லாம் வந்து மீனை தூக்கிட்டு போயிருது. ஒண்ணு வைக்க போய் தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியும். மேல கிரீன் ஷேட் நெட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அது அடிக்கிற காத்துக்கு அதுவும் கொஞ்சம் பிச்சுட்டு போக ஆரம்பிச்சுட்டு. ஆடிட்டு இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ளன்னு. அதனால இப்போதைக்கு கொஞ்சோண்டு இத வந்து செவுத்த ஒட்டுனாப்புல இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கிறேன். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ். இது மார்க்கெட்ல நீங்க கடைகள்ல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 100, 150ன்னு விப்பாங்க. அதுல அட்லீஸ்ட் ஆ ஒரு நம்மகிட்ட இருந்து வாங்குறதும் 20லேருந்து 30% ரேட்டுக்காவது நம்மட்ட வாங்கிக்கிடுவாங்க. இதுதான் கப்பி ஃபிஷ். உங்களுக்கு இதுல ஒரு 3, 4 வெரைட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து என்னன்னா, இப்போ நான் போறோம் லைனுக்குன்னு போற வழில 2, 3 கடைகள் இருக்கு. அப்படியே மீன் ஒரு 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 சைடுல வண்டியில வந்து முட்டை வைக்கிறதுக்கு பாக்ஸ் வச்சிருக்கோம். ஒரு பாக்ஸ் எம்ப்டியா இருக்குன்னா, அதுல கொஞ்சம் மீன போட்டு கொண்டு போனோம்னா, போற வழில பெட்ரோலுக்காவது ஆயிக்கிடும்ல. அதனால இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பெருசா தேவையில்ல. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரூ. 200 தான். மீன் வாங்கி உங்களுக்கு வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வளர்த்துறலாம். அவ்வளோதாங்க. ஃபார்மோடைய கம்ப்ளீட் டூர் முடிஞ்சுட்டு, இது எப்படி இருக்கு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நான் ஒவ்வொரு ஷெட்ட பத்தியும் தனித்தனியா வீடியோ போடுறேன். என்ன செலவாச்சு எல்லாமே அது தனித்தனியா போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா பாரு அப்படின்னு கொஞ்சம் சொல்லி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆதரவா இருக்கும். அதுபோக என்னுடைய ஸ்லாங்கு, இல்ல நான் சொல்ற விஷயங்கள், இல்ல தப்பான தகவல் எனக்கு தெரியாம நான் இப்ப ஷேர் பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அத கொஞ்சமா திருத்திக்க ட்ரை பண்றோம். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்படியே லைட்டா ஒரு லைக்க தட்டி விட்டு சப்ஸ்கிரைபும் சேனல பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.